السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الشهر الحرام بالشهر الحرام والحرمات قصاص. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் இஸ்லாமிய புத்தாண்டு 1447 ஆண்டின் துவக்கத்திலே முதல் மாதத்திலே சங்கையான முஹர்ரம் மாதத்திலே இறை இல்லத்திலே நாமெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமும் இஸ்லாமிய ஆண்டின் நிறைவு மாதமும் சங்கையான 2 மாதங்களாக இருக்கிறது. முதல் மாதம் முஹர்ரம் மாதம், போர் தடை செய்யப்பட்ட, இறைவனால் சங்கை செய்யப்பட்ட முதல் மாதம் முஹர்ரம் மாதம். அதே போன்று இஸ்லாமிய மாதங்களில் 12வது நிறைவு மாதம் துல்ஹஜ் மாதம், அதாவது கடந்த மாதம். அந்த துல்ஹஜ் மாதமும் சங்கையான, போர் தடை செய்யப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமும் இஸ்லாமிய ஆண்டின் நிறைவு மாதமும் போர் தடை செய்யப்பட்ட சங்கையான மாதங்களில் அமைந்து வருகின்ற காரணத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் அது புலப்படுகின்ற பொழுது, உதயமாகின்ற பொழுது அது போர் இல்லாமல் உதயமாக வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் அது நிறைவு பெறுகின்ற பொழுது அப்பொழுதும் போர் இல்லாத உலகம் மலர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை, ஒரு தத்துவத்தை இந்த 2 மாதங்களும் நமக்கு வலியுறுத்துகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அஷ்ஷஹுருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராமி, சங்கையான மாதங்களுக்கு நிகர் சங்கையான மாதங்களே. கண்ணியமிக்கவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகை படைத்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கையை 12 மாதங்களாக அமைத்திருக்கிறார்.
மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் போர் தடை செய்யப்பட்ட புனித மாதங்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். அதிலே 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள். அது எந்த மாதம் என்று பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய மாதங்களில் 11வது மாதமாக இருக்கக்கூடிய துல்காதா மாதம், இஸ்லாமிய மாதங்களில் 12வது மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம், இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய நடப்பு மாதம் முஹர்ரம் மாதம். இந்த 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய இந்த 3 மாதங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்லுகின்ற பொழுது ஜமாத்துல் ஆஹிர், ஷஅபான், இதற்கு மத்தியில் வரக்கூடிய ரஜப் மாதமும் ஆகிய இந்த 4 மாதங்கள் இறைவன் இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்து போர் தடை செய்யப்பட்ட சங்கையான மாதங்களாக இறைவன் தேர்வு செய்திருக்கிறான். இந்த மாதங்களுக்கு நிகர் வேறெந்த மாதங்களும் கிடையாது. இதைத்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவிலே குறிப்பிடுகிறான். அஷ்ஷஹ்ருல் ஹராமு பிஷ்ஷஹ்ரில் ஹராமி, சங்கையான இந்த 4 மாதங்களுக்கு நிகர் இந்த 4 மாதங்களே, வேறெந்த மாதங்களும் அமையாது என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் திட்டவட்டமாக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய மாதங்களில் முதன்மையான இந்த மாதம் முஹர்ரம். முஹர்ரம் என்று சொன்னால் தடை செய்யப்பட்டது, முஹர்ரம் என்று சொன்னால் தடுக்கப்பட்டது என்று பொருள். அப்ப இந்த மாதம் ஹராமான மாதம், தடை செய்யப்பட்ட மாதம். ஏன் ஹராமான மாதம் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இந்த மாதத்தில் போர் செய்வது ஹராம், போர் செய்வது தடுக்கப்பட்டது. எனவே முஹர்ரம், போர் ஹராமாக்கப்பட்ட, போர் செய்வது தடுக்கப்பட்ட மாதம் என்ற இந்த அழகிய பெயரை எடுத்தது. கண்ணியமிக்கவர்களே, இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த 3 மாதங்கள் துல்காதா. துல்காதா என்று சொன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாதம். காத அப்படின்னா அமர்ந்தான், காயித் அப்படின்னா அமரக்கூடியவன், காதா அப்படின்னா அமரக்கூடியது. அப்ப இஸ்லாமிய பிறை மாதங்களில் 11வது மாதம், அதுவும் சங்கையான மாதம், அதற்கு துல்காதா என்று பெயர். துல்காதா என்றால் என்ன பொருள் அப்படின்னா, அமர்ந்திருக்கக்கூடிய மாதம். என்ன அமர்ந்திருக்கக்கூடிய மாதம்? பண்டைய காலத்து அரபிகள் துல்காதா மாதம் வந்துவிட்டால் போர் செய்யாமல் அமர்ந்து விடுவார்கள். போர் செய்ய எங்கேயுமே போக மாட்டாங்க, போர் செய்ய பயணம் செய்ய மாட்டார்கள். சங்கையான மாதம். கண்ணியமிக்கவர்களே, போர் செய்யாமல் அமர்ந்து விடுவார்கள். அதோடு மாத்திரமல்ல, வெகு தொலைவில் இருந்து துல்காதா எனும் மாதத்திலே ஹஜ்ஜினுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகத்தினுடைய 8 திக்கில் இருந்தும் 8 திசைகளில் இருந்தும் அந்த யாத்திரிகர்கள் புனித காபாவிற்கு வருவார்கள். கால்நடையாக வருவார்கள் அல்லது கால்நடைகளில் வருவார்கள். அப்ப அவர்கள்
புனித காபாவிற்கு வருவதற்கு பல நாட்கள் ஆகும் என்பதற்காக வேண்டி 12வது மாதம் துல்ஹஜ் மாதம், அந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும் என்றிருந்தாலும் கூட 8 திக்கில் இருந்தும் வெகு தொலைவில் இருந்தும் புனித காபாவிற்கு ஹாஜிகள் அவர்கள் கால்நடைகளில் வருவார்கள் அல்லது நடந்து கால்நடையாக வருவார்கள். அதற்கு பல நாட்கள் ஆகும் என்பதற்காக வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹ் துல்காதா மாதத்தில் போர் செய்வதை ஹராமாக்கிவிட்டான். சங்கையான மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹராமான மாதம் அப்படின்னா போர் தடை செய்யப்பட்ட மாதம். அப்ப துல்காதா மாதத்திலே போர் செய்யாமல் அந்த குறைஷிகள் அரபிகள் தமது இல்லங்களிலேயே அமர்ந்து விடுவார்கள், ஹஜ்ஜி செய்வதற்காக புறப்படுவார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, ஹஜ்ஜினுடைய அமலில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு அச்சம், ஒரு பயம், போர் என்ற ஒரு பீதி இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு முந்தைய மாதமாக இருக்கக்கூடிய 11வது மாதம் துல்காதா மாதத்தை இறைவன் போர் தடை செய்யப்பட்ட மாதங்களின் பட்டியலில் சேர்த்து அழகு பார்த்தார். ஹஜ்ஜினுடைய மாதம், ஹஜ்ஜுடைய மாதத்திலும் போர் செய்யக்கூடாது. ஹஜ்ஜுடைய மாதம் முடிந்த பிறகு இந்த மாதம் முஹர்ரம் மாதம். அப்ப இந்த மாதத்திலும் ஏன் போர் செய்யக்கூடாது? ஹஜ்ஜி சென்ற மாதத்தில் முடிந்து விட்டது, இந்த மாதத்தில் ஹஜ்ஜி செய்ய முடியாது. அப்ப இந்த மாதத்திலும் முஹர்ரம் மாதத்திலும் போர் ஏன் தடை செய்யப்பட்டது என்று சொன்னால், ஹஜ்ஜினுடைய அமலை நிறைவேற்றிவிட்டு தாயகம் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு போரின் பீதியோ போரின் மூலமாக அவர்களுக்கு இடையூறோ எவ்வித தொந்தரவோ வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹாஜிகளுடைய நலனை கவனித்து ஹஜ்ஜினுடைய அமலை சிறப்பித்து எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு முந்தைய மாதத்தையும் ஹஜ்ஜிக்கு பிந்தைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சங்கையான மாதங்களின் பட்டியலில் சேர்த்து வைத்தார். இந்த 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த 3 மாதங்கள் ஏன் சங்கையான மாதம், ஏன் ஹராம் என்று சொன்னால் போர் செய்வது ஹராமான மாதம் என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி இந்த 3 மாதங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சங்கையான மாதங்களுடைய பட்டியலில் சேர்த்து விட்டார். ரஜப் மாதம் வருகிறது. அப்ப அந்த ரஜப் மாதத்திலே ஏன் இஸ்லாம் அதிலும் போர் செய்வது தடை செய்யப்பட்டது என்று சொன்னால், அரபிகளை பொறுத்த அளவில் ரஜப் மாதத்தில் அதிகமாக உம்ரா செய்வார்கள். அப்ப காபாவிற்கு சென்று உம்ரா என்ற அந்த அமலில் அதில் ஈடுபடக்கூடிய அந்த யாத்திரிகர்களுக்கு எந்தவித இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ரஜப் மாதத்திலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் போர் செய்வதை ஹராமாக ஆக்கிவிட்டான். இதான் இந்த 4 மாதங்கள். அப்ப இப்பொழுது முஹர்ரம் மாதம். அப்ப இந்த மாதத்தினுடைய சிறப்பு, ஒவ்வொரு மாதத்திற்கும் இஸ்லாத்திலே சிறப்பு இருக்கிறது. இந்த மாதத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறது? கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம், முஹர்ரம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்று இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தி கூறினார்கள். ஒரு பொருள் அல்லாஹ்வோடு இணைந்து வருகின்ற பொழுது அந்த பொருளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இறைவனுடைய வேதம், கிதாபுல்லா, இறைவனுடைய வேதம். அந்த வேதம் என்பதற்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், அது இறைவனோடு இணைந்து வருகின்ற பொழுது, கிதாபுல்லா இறைவனுடைய வேதம் என்று அது வருகின்ற பொழுது அதற்கு உயரிய சிறப்பு கிடைத்து விடுகிறது. ரசூல், ரசூல்னா தூதுவர். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தூதுவர் உண்டு, ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு தூதர் உண்டு. ஆனால் நபிமார்களை ஏன் சங்கை செய்கிறோம்?
ரசூலுல்லா, அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர், மனிதருடைய தூதர் அல்ல, மன்னருடைய தூதர் அல்ல, ஆட்சியாளர்களின் தூதர் அல்ல. ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களை ரசூலுல்லா என்று சொல்லுகிறோம், அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வோடு அந்த தூதர் இணைகின்ற பொழுது எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். ரூஹுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹு, அவருக்கு சிறப்பு இருக்கிறது. கலீமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பேசினார். எல்லோரும் பேசுகிறார்கள், ஆனால் அவர் அல்லாஹ்விடம் நேரடியாக பேசினார். அதற்கு அந்த சிறப்பு கிடைக்கிறது. இப்படி ஒரு பொருளை அல்லாஹ்வோடு நீங்கள் இணைத்து கூறுகின்ற பொழுது இந்த உலகத்திலே அந்த பொருளுக்கு அழகான முக்கியத்துவம் வந்து விடுகிறது. அப்ப இந்த மாதத்திற்கு எந்த மாதங்களுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பினை, ஒரு உயர்வினை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு வழங்கி கௌரவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃப், அந்த முஸ்லிம் ஷரீஃபிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஃதலுஸ் ஸியாமி பாத ரமலான, ரமலானுக்கு பிறகு நோன்பிலே சிறந்த நோன்பு, ரமலானுக்கு பிறகு நோன்பிலே சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்புதான் ரமலானுக்கு அடுத்த ஒரு சிறந்த நோன்பாக இருக்கிறது என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்திலே 3 பத்துக்கள் இருக்கிறது. துல்ஹஜ் முதல் 10, ரமலானுடைய கடைசி 10, இந்த முஹர்ரம் மாதத்தின் முதல் 10. இன்று முஹர்ரம் மாதம் பிறை 8, நாளை 9, நாளை மறுதினம் 10, சனி ஞாயிறு. அந்த 2 தினங்களுக்கும் சிறப்பு இருக்கிறது. அப்ப ரமலானுக்கு அடுத்து முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் தினம் ஆஷுரா என்று சொல்லப்படுகிறது. ஆஷுரா என்பது அது ஹிப்ரு மொழி, யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதம் தௌராத் வேதம். அந்த தௌராத் வேதம் என்பது ஹிப்ரு மொழியிலே அருளப்பட்டிருக்கிறது. அரபியில அஸர 10ன்னு அர்த்தம், ஹிப்ருல ஆஷுரா 10 அப்படின்னு அர்த்தம், ஹிப்ரு மொழி. அப்போ 10ஆம் தினம் ஆஷுரா தினம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 10ஆம் தினத்திலே நோன்பு நோற்பது ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பாக இருக்கிறது என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம யௌம ஆஷூரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் தினத்தன்று அவர்கள் நோன்பு நோற்றார்கள். நோன்பு நோற்றுவிட்டு வஅமர பிஸியாமிஹி, சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள், நீங்களும் முஹர்ரம் 10ஆம் தினம் ஆஷுரா தினத்தன்று நீங்களும் நோன்பு நோருங்கள் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இன்னொரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் முழுவதும் அவர்கள் சிரத்தை எடுத்துக்கொண்டு கடமையான நோன்புகளை நோற்பார்கள். அதே சிரத்தை, அதே சிரமத்தை, அதே முக்கியத்துவத்தை எந்த நோன்புக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால், யௌம ஆஷூரா, முஹர்ரம் 10ஆம் தின அந்த தினத்திற்கு, அந்த நோன்பிற்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை இந்த ஆஷுரா தினத்தன்று வைக்கக்கூடிய இந்த நோன்புக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இன்னொரு செய்தி, ஜாபிர் இப்னு சமுரா
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுரு பிஸியாமி யௌமி ஆஷூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 10ஆம் தினம் ஆஷுரா தினத்தன்று நோன்பு நோர்க்கும்படி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிடுவார்கள். வயஹுனா அலைஹி, ஊக்கம் கொடுப்பார்கள் எங்களுக்கு. ஆஷுரா 10ஆம் தினத்தன்று சஹாபாக்களாகிய நாங்கள் நோன்பு நோற்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஊக்குவிப்பார்கள், எங்களை தூண்டுவார்கள். வைதஆகதுனா இந்தஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே உறுதிமொழியையும் வாங்குவார்கள். நீங்கள் ஆசுரா தினத்தன்று நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியையும் வாங்குவார்கள். ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமையாக நடவடிக்கையாக இருந்தது. ஃபலம்மா ஃபுரில ரமலான், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது, ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்படுகிறது. அப்ப ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுக்கு முன்னால, ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு ஹிஜ்ரத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது 13 ஆண்டுகள் இருந்தார்கள். அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷுரா தினத்தினுடைய அந்த நோன்பை நோற்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, குறைஷிகளும் நோன்பு வைப்பார்கள். இந்த குறைஷிகள், புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், அன்ன குரைஷன் கான தசூமு யௌம ஆஷூரா ஃபில் ஜாஹிலியா. அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த குறைஷிகள், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அறியாமை காலம், அப்ப இஸ்லாம் பிறப்பதற்கு முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் அறியாமை காலத்தில் கூட அந்த அறியாமை காலத்து மக்கள் முஹர்ரம் 10ஆம் தினம் அன்று ஆஷுரா தினத்தன்று நோன்பு நோற்றார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஜாஹிலியாவில் வாழக்கூடிய அந்த குறைஷிகள் அவர்களும் நோன்பு இருந்தார்கள். அப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அப்புறம் எங்களை ஏவவில்லை, எங்களுக்கு ஆஷுரா தினத்தன்று நோன்பு நோற்பதை ஊக்குவிக்கவில்லை, எங்களிடத்திலே ஒப்பந்தம் வாங்கவில்லை. அப்ப நோன்பு நோற்பவர் நோன்பு நோக்கலாம், நோன்பை விடுபவர் விட்டுக்கொள்ளலாம் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அதற்கு சுன்னத்தான அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். வாஜிபான ஃபர்லான அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அதற்கு வாஜிப் என்ற ஒரு அந்தஸ்து இருந்தது, கட்டாயம் என்ற ஒரு அந்தஸ்து இருந்தது. ரமலானுக்கு வந்த பிறகு அது சுன்னத், சுன்னத் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துடைய பட்டியலில் ஆஷுரா தினத்தினுடைய நோன்பு அமைந்து விட்டது. சூரத் ஹதீஸ் நஸை என்னும் நபிமொழி தொகுப்பிலே அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 செயல்களை ஒருபோதும் விடவே மாட்டார்கள். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? சியாமு ஆஷூரா, முஹர்ரம் 10ஆம் நாள் அன்று ஆஷுரா தினத்தன்று இருக்கக்கூடிய அந்த நோன்பை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடவே மாட்டார்கள், வலியுறுத்தி வைப்பார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. ஏன் இந்த நோன்பை வைக்க வேண்டாம்? கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. அப்ப மதீனாவிற்கு வந்த பிறகு, மதீனாவிற்கு எப்போ வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அப்ப மதீனாவிற்கு ரபியுல் அவ்வல் மாதத்துல வர்றாங்க. அப்ப இது முஹர்ரம் மாதம். அப்ப மதீனாவிற்கு வந்த பிறகு அடுத்த ஆண்டு முஹர்ரம் மாதம். அப்ப அடுத்த ஆண்டு முஹர்ரம் மாதத்துல யூதர்களை பார்க்கிறார்கள். அப்ப யூதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் 10ஆம் நாள் அன்று, முஹர்ரம் 10ஆம் நாள் அன்று நோன்பு வைக்கிறாங்க.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறான், மாஹாதல்யோ அல்லதி தசூமூனஹு, இது எந்த நாள்? இந்த நாளில் நீங்கள் நோன்பு நோற்பதாக நான் காணுகின்றேனே, இது எந்த நாள் என்று கேட்ட பொழுது அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஃபகாது ஹாதா யௌமுன் அதீம், இது ஒரு சங்கையான நாள். அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு, இது எப்படிப்பட்ட தினம் தெரியுமா? மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தாரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் காப்பாற்றிய நாள். வகரக ஃபிர்அவுன வ கௌமஹு, மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கூட்டத்தாரை துரத்தி கொண்டு சென்ற ஃபிர்அவுனும் ஃபிர்அவுனுடைய பரிவாரங்களும் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்ட தினம். அப்ப இந்த தினத்துல மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம், அவர்களுடைய காலத்திலேயே மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஃபஸாமஹு மூஸா ஷுக்ரன், இறைவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காக வேண்டி முஹர்ரம் 10ஆம் நாள் அன்று நோன்பு வைக்கிறாங்க. அதனால நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபனஹனு அஹக்கு வ அவுலா பி மூஸா மின்கும், உங்களுக்கு மூஸா அவர்களிடத்தில் இருக்கிற உரிமையை விட எங்களுக்கு அதிகமான உரிமை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதிகமான உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுரா தினத்தன்று நோன்பை நோர்க்கும்படி வலியுறுத்தி சொல்லுவார்கள். ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, 10ஆம் நாள் அன்று நோன்பு வைக்கிறவங்க வைக்கலாம், விடுபவர்கள் விடலாம் சொல்லுவாங்க. யூதர்கள் இப்படி சொன்ன பிறகு அப்ப நாங்கள் மூஸா அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களை விட அதிகம் உரிமை உடையவர்கள், நாங்களும் நோன்பு வைப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்று தமது தோழர்களுக்கும் கட்டளையிடுவார்கள். அப்போ ஒரு நெருடலாக இருந்தது. யூத பயல்களுக்கு இஸ்லாம் மாறு செய்யும். அவனுடைய கொள்கையில எந்த ஒரு கொள்கையிலும் இஸ்லாம் உடன்படாது. அப்ப அவனும் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறான், நம்மளும் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு வஃபாத் ஆகிறாங்க. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லைன் பகீது இலா காபிலின், ஹிஜ்ரி 11வது ஆண்டு எதிர்வரும் ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ல அசூமன்னத் தாசிய, 9ஐயும் சேர்த்து நோன்பு வைப்பேன், அவனுக்கு மாறு செய்வேன், யூதர்களுக்கு மாறு செய்வேன், 9, 10 2 நாள் நோன்பு நோற்பேன் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப நாளைக்கு பிற 9 முஹர்ரம் பிற 9 நோன்பு வைக்க வேண்டும். நாளை மறுதினம் பிறை 10 ஆசுரா 2 நாள் நோன்பு நோக்க வேண்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த ஆசுரா தினத்தன்று பிறை 9 பிறை 10 ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோற்பதினுடைய சிறப்பு குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யுகஃபிர் சனத்தல் மாலியத்த, கடந்த கால சிறு பாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக அமையும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ருபை பின்து முஅப்பிது என்ற பெண்மணி, சஹாபி பெண்மணி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுரா தினத்தன்று நோன்பு நோக்கும்படி சொன்ன பொழுது நாங்கள் எங்களுடைய சிறு குழந்தைகளை எல்லாம் நோன்பு வைக்கும்படி நாங்கள் ஆர்வம் ஊட்டுவோம், அவர்களும் நோன்பு வைப்பாங்க. நோன்பு வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்காக அழுகின்ற பொழுது கம்பளியால் செய்யப்பட்ட விளையாட்டு ஜாமான்களை அவர்களிடத்திலே கொடுத்து அவர்களுடைய அழுகையை போக்கி நோன்பு திறக்கிற வரைக்கும் அவர்களை அப்படியே நோன்பு நோக்க வைப்போம் என்று சொல்றாங்க. அப்ப சிறு குழந்தைகளும் இந்த ஆசுரா தினத்தன்று நோன்பு நோற்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இது ஒரு வெற்றி நாள். முஹர்ரம் 10ஆம் நாள் என்பது, ஆசுரா தினம் என்பது வெற்றி தினம். மூசாவுக்கு கிடைத்த வெற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வெற்றித்தான், நமக்கும் வெற்றித்தான். இந்த வெற்றியை
நாம் இப்படித்தான் கொண்டாட வேண்டும், நோன்பு நோற்று கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இதே ஆசுரா தினத்தன்று கர்பலா தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஷியாக்களின் மூலமாக. அது இஸ்லாத்தில் கூடவே கூடாது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிபி 680 வஃபாத் ஆகிறார். கர்பலாவில் ஷஹீதாக்கப்படுகிறார். பல நூறு ஆண்டுகள் கழித்து அவருக்காக துக்கம் அனுஷ்டிப்பது இஸ்லாத்தில் கூடவே கூட. இறந்தவருக்கு 3 நாட்கள் தான் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். கணவன் இறந்து விட்டால் மனைவி 4 மாதங்கள் 10 நாட்கள். அப்ப ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த முஹர்ரம் 10ஐ கர்பலா தினமாக, துக்க தினமாக அவர்கள் கொண்டாடுவார்கள். அதற்கும் இஸ்லாத்திற்கு சம்பந்தம் கிடையவே கிடையாது. ஆசுரா தினம் அன்று துக்க தினம் அல்ல. ஒருவேளை துக்க தினம் இஸ்லாத்துல கொண்டாடணும்னா பத்ர் சஹாபாக்கள் இறந்த அந்த ரமலான் 17 நாம துக்க தினம் கொண்டாடணும். அப்போ உகதில் இறந்த அந்த சஹாபாக்களுக்கு துக்க தினம் கொண்டாடணும். இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஆசுரா தினம் என்று வெற்றி தினம் நோன்பு நோற்று இறைவனுக்கு நன்றி பாராட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தது போன்று, சஹாபாக்கள் கடைபிடித்தது போன்று நாமும் நாளை பிறை முஹர்ரம் பிறை 9, நாளை மறுதினம் பிறை 10, 2 நாட்கள் வலியுறுத்தப்பட்ட இந்த சுன்னத்தாக இருக்கக்கூடிய இந்த நோன்பை பெற்று நாம் வைத்து வெற்றி தினமாக நாம் கொண்டாடுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.